Hi friends, welcome to instantsamayalarai. நம்ம சேனல்ல இன்னைக்கு வெள்ளை சுண்டல்ல வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வெள்ளை சுண்டலை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம். நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் கூட எடுத்து செய்யலாங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த ஊற வச்ச அந்த ஈரப்பதத்துலேயே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் நிறைய உறிஞ்சிரும். ஸோ அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வடை மாதிரி பிடிக்கிற பதத்தில் இருக்குது. ஸோ நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம வடை போட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா பருப்பு வடையை விட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் கையில் வச்சு தட்டினீங்கன்னா சூப்பராக வடை வந்துடும். ஸோ நான் எல்லா வடையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியை வச்சு எப்படி வடை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி போட்ட உடனே கிண்டி விடக்கூடாதுங்க. அப்படி கிண்டி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விடுங்க. சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இது வந்து நம்ம சுண்டலில் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. கருப்பு சுண்டல்லையும் பண்ணலாங்க. நம்ம தட்டைப்பயிரை வச்சு கூட பண்ணலாம். பச்சை பயிர்லேயும் கூட வடை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பட்டாணியில் வந்து வடை போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளை சுண்டலில் வடை பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு தட்டைப்பயிரில் எல்லாம் எப்படி வந்து வடை செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. இப்போ வந்து நான் குட்டி குட்டி பால் மாதிரி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம தட்டி போடும்போது வந்து மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே கொஞ்சம் வந்து மாவாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக இருக்கும். கடிக்கும் போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஏன்னா நம்ம குட்டி குட்டி பாலாக தான் போடுறோம். பார்க்குறதுக்கு அப்படியே சீடை மாதிரி இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் கூட நீங்கள் வந்து கடலைப்பருப்புக்கு பதிலாக இது மாதிரி வெள்ளை சுண்டலில் வடை செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான சுண்டல் வடை வீட்லேயே செமையாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலாரை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. Bye.